ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். காலையிலே அம்மா வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வடை, சுழியன், இட்லி எல்லாம் சுட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலையும் குளிச்சாச்சு. சீசன் வந்து ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால காலையிலேருந்து ஒரே மழை. சுத்தமாக வெடிலாம் வெடிக்கவே முடியல. இட்லியும் கறி குழம்பும் நல்லா சுட சுட இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த கறி குழம்பு ரெசிபியை நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 1 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த கறி குழம்புல நீங்கள் முருங்கைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு எது வேணாலும் போடலாம். நாங்கள் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் போட்டு செஞ்சுருக்குறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி மட்டும்தான் போட்டிருக்கோம். ஏலக்காய், லவங்கம்லாம் போட மாட்டாங்க. 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தோல் உரித்து நல்லா 4ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி நல்லா கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மல்லித்தூள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குறாங்க. மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த கறியை அதோட தண்ணியோடு சேர்த்து அதையும் குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவும் போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் முள்ளங்கி, உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு குழம்புல போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி ஒரு 1/2 லெமன் சைஸ் புளி மட்டும் எடுத்து கரைச்சி அதையும் குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு கொதி வந்த பிறகு அதையும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தூவி. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டி கறி குழம்பு ரெடி. நல்லா முருங்கைக்காய் வாசனையோட வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வெடிலாம் வெடிக்க ஆரம்பித்தாச்சு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி Diwali and safe Diwali to everyone. Bye bye. See you on next video.